பொதுவா வந்து திருமணமான பிறகு அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை வரும்பொழுது, அவங்க அவங்க சொந்தக்காரங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட, வெளி உலகத்துக்கிட்ட என்ன நிர்ணயிக்க, என்ன வெளிப்படுத்த ட்ரை பண்றாங்கன்னா, என் சைட்ல எல்லாம் நியாயம் தான். எதிராளி சைட்ல தான் தவறு இருக்கு. 1, 2, 3 இந்த எத்தன தவறு செய்துட்டாங்க. ஊராரே, உலகத்தாரே வந்து கேளுங்க. நியாயத்த எனக்கு வாங்கி குடுங்க. அப்படின்ற ஆட்டிட்யூட் வந்து எல்லா விவாகரத்திலும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இந்த சொந்தக்காரங்கள அவங்க கூப்பிடுறது, அவங்க சொந்தக்காரங்கள இவங்கள கூப்பிடுறது, வீட்டுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிறது. அவ்வளோதான் சோஷியல் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த பஞ்சாயத்த வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் மீடியா பிரசன்ஸ் இருக்கிறவங்க பப்ளிக்கையும் அந்த பஞ்சாயத்துல சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சண்டைக்கு வாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கன்ற மாரி கொண்டு வராங்க. அது அது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்ல. ஏன்னா நமக்கு பாதி விஷயம் தானே தெரியும். உண்மையிலேயே அந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்தது? என்ன மனக்கசப்பு? அவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்க என்ன பண பரிமாற்றம் நடந்தது? இவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மரியாதை குடுத்தாங்களா? ஒருத்தர் வந்து வேலைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? சைல்ட் கேர பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. நம்ம மேலோட்டமா பார்த்தா ஒரு ஆம்பள, ஒரு பொம்பள அவ்வளோதான் நமக்கு தெரியும். வேற என்ன தெரியும் நமக்கு? ஆனா இதுக்கு முன்னாடி குடுத்த இன்டர்வியூஸ்ல வந்து உலகமே அவங்க தான் அப்படின்னு 2 பேருமே பேசியிருக்கிறாங்க. ஜெயம் ரவியோட அவங்க மாமியார் கூட வந்து, என்னுடைய மாப்பிள தான் எல்லாமே. அவரால தான் எனக்கு இவ்வளோ பெருமை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. கட் பண்ணா வேற ஒண்ணு நடக்குது. அவங்கள பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அத பத்தி கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் பொதுவா வந்து நம்ம நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டதுன்னா, இன்னொருத்தரோட பெருமைகளை, குழந்தையோட பெருமைகளை அம்மா தன் பெருமையா கொண்டாடிப்பாங்க. இன்னொருத்தர் மூலியமா நான் வந்து பவர் அடைறது, பெருமை அடைறது, அவங்க கீர்த்திய நான் பாடி எனக்கு கீர்த்தி கிடைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒரு பிற்போக்குத்தனம் தான். ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்தார்ன்னா, அதோட புகழோ, இகழோ அவர தானே சேரும். ஓட சொந்தக்காரங்களுக்கு எப்படி போய் சேரும்? அந்த மாரி அடாப்ட் பண்ணிக்கிறது, அந்த வெளிச்சத்த நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அந்த ஒளி என் மேலயும் கொஞ்சம் படரட்டும்னு நெனைக்கிறது வந்து, தட் இஸ் நாட் வெரி ஹெல்தி. அவங்கவங்க வேலைய பண்ணி அவங்க ஒளிய பெற்றுக்கணும் தானே! பட் அந்த கடன் வாங்குன ஒளி வந்து அது ஆரோக்கியமான போக்கு இல்லை. அதை ஒரு பெருமைப்படுத்திக்கிறது, முன்னாடி பேசுனது, மேபி இத பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அந்த மாரிலாம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்குன ஒளி வேண்டான்ற நெனப்புக்கு வரணும்.